வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை மகாதேவி. வாங்க கதையை தொடரலாம். திருமணம் முடிஞ்சதும் முதலிரவுல மகாதேவியும் வல்லவனும் சந்தோஷமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க. அதே சமயம் மங்கம்மா ஆசையோட முதலிரவு ரூமுக்குள்ள வர கருணாகரன் சோகத்தோட விட்டத்தை பார்த்தபடி நிக்கிறார். அவரோட கழுத்துல மாலைய போட்டுட்டு அவரோட காலில விழுந்து வணங்குறாங்க மங்கம்மா. மங்கம்மா பால் கொடுக்க அதன் நடுங்குற கையோட வாங்குறார் கருணாகரன். பிரபு கூட தடுமாறுதேன்னு மங்கம்மா கலக்கத்தோட கேட்க, வாங்கின டம்ளர் கீழே விழுக மனது தடுமாறுகிறதுன்னு அவர் சொல்ல, கவலையோட ஏன் பிரபுன்னு கேக்குறாங்க மங்கம்மா. அதுக்கு கருணாகரன், மயக்கும் உன்னோட விழிகள் தந்த கலக்கம், உன்னோட வண்ண முகத்தின் அழகு தந்த குழப்பம்னு அவர் சொன்னதை கேட்ட பிறகுதான் மங்கம்மாவுக்கு நிம்மதியே வருது. அத்தான்னு மங்கம்மா வெக்கப்பட்டுக்கிட்டே கூப்பிட, கருணாகரன் அப்படி சொல் அப்படின்னு சொல்லும் போது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருப்பார். சான்ஸே இல்ல, அத வார்த்தையால விவரிக்கவே முடியாது. டைம் கிடைச்சா கண்டிப்பா இந்த சீனை பாருங்க. இந்த சத்தான வார்த்தையில் இந்த கருணாகரன் செத்தான்னு சொல்ல, உடனே அவசரமா மங்கம்மா இந்த அமங்கலமான வார்த்தையை சொல்லாதீங்கன்னு பதறாங்க. அதுக்கு கருணாகரன், பைத்தியம், சொல்லுக்கு எல்லாம் கொல்லும் சக்தி இருந்தா என்னைக்கோ உலகம் அழிஞ்சிருக்கும்னு ஆறுதல் சொல்றாரு. மங்கம்மா தனக்கு இப்படி ஒரு கணவன் கிடைச்ச சந்தோஷத்துல மயங்கி இருக்க, கருணாகரனோட மனசோ உலைக்களமா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படியே இருந்துட்டா என்னோட சபதம் என்ன ஆகுறதுன்னு அவர் பொறுமை. அதை கேட்டு திடுக்கிட்டு எந்திரிக்கிற மங்கம்மா, சபதமா? என்ன சபதம்னு கேட்க, ஆமா சபதம்தான். மங்கம்மாள மணந்து சிங்கார தேரி ஏறி சங்கீதம் பாடி தேசம் எல்லாம் சுத்தணும்னு நான் செஞ்சுக்கிட்ட சபதம்னு சொல்லி சமாளிக்கிறார் கருணாகரன். ஏன் இப்ப மட்டும் என்ன, வாங்க போலான்னு மங்கம்மா எந்திரிக்க, அதுக்கு கருணாகரன், வேணாம் கண்ணே, இன்னும் சில காலம் போனா சின்னஞ்சிறு உருவம் உன்னோட கைகள்ல தவளும்னு சொன்னதும் வெக்கத்துல மங்கம்மா தலகுனிய, உலகத்துல நடக்கிறது எதுவும் காணாம இப்படியே நீ பூமியை பார்த்துக்கிட்டு இருந்தா என்னோட வாழ்வோட லட்சியமும் நிறைவேறணும்னு அவர் உள்ளர்த்த வச்சு சொல்ல, அந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தம் புரியாத மங்கம்மா, ஆணை பிரபு, அதுதானே என்னோட ஆசையும்னு சொல்ல, அதுக்கு கருணாகரன், நான் சொல்றது உனக்கு புரியல, புரியாத வரைக்கும் நமக்கு பிரிவும் இல்லைன்னு அவரும் கொஞ்சுறார். எந்த பிரச்சனையும் இல்லாம புதுமண தம்பதிகளோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. இப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்துல சோழ மன்னர் சாளுக்கிய மன்னர் ராஜேந்திர பூபதியோட கொஞ்ச காலம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பிளான் போட்டு வெளிநாட்டை சுத்தி பார்க்க பயணம் போலான்னு முடிவெடுக்கிறார். அவர் பயணம் போறதுக்கு முன்னாடி இளவரசர் சுந்தரனுக்கு மணிமகுடத்தையும் கொடுக்கவும் செய்யறார். முடிசூட்டினாலும் சுந்தரன் சின்ன பையன் இல்லையா, பொறுப்பை எல்லாம் அவனால கவனிக்க முடியாதுங்கிறதால பொறுப்பை கவனிக்க ராஜ பிரதிநிதியா ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணுங்கிற பொறுப்பை மக்கள் மன்றத்துக்கிட்டே கொடுக்கிறார் மன்னர். ராஜ பிரதிநிதியா யாரை தேர்ந்தெடுக்கலான்னு மன்னர் கேட்க, அங்க அவையில இருந்தவங்கள்ல ஒருத்தர் எந்திரிச்சு தளபதி கருணாகரனோட பெயரை சொல்றாரு. அதை கேட்டு கருணாகரனுக்கும் வல்லவனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா மத்தவங்க எல்லாம் தளபதி வல்லவனை நியமிக்கணும்னு பெரிய கோஷம் எழுப்புறாங்க. இத வல்லவனே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா வல்லவன் பெயரை மக்கள் எடுத்தது கருணாகரனுக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த பொறுப்பு மறுக்கிறதுக்காக தயக்கத்தோட வல்லவன் எந்திரிக்க, ஆனா வல்லவன் எந்திரிச்சு எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி கருணாகரன் எந்திரிச்சு மன்னருக்கு பதிலா சின்னவரை கவனிச்சுக்கிறதுக்கும் சின்னவருக்கு துணையா தென்னவர் நாட்டை காக்குறதுக்கும், தூங்காமை, கல்வி, துணிவிடுமை, இந்த மூன்றும் நீங்காம பெற்ற இந்த வல்லவன் ராஜ பிரதிநிதி ஆகிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்றார் கருணாகரன். ஆனாலும் வல்லவன், மகாராஜா என்ன மன்னிக்கணும், இந்த பதவிக்கு மிகவும் பொருத்தமானவர் கருணாகரன் தான் வல்லவன் சொல்ல, அதுக்கு இளவரசர் சுந்தரன், எனக்கு கருணாகரன் மாமா வேணாம், வல்லவன் அண்ணாதான் வேணும்னு சொல்ல, மக்களும் வல்லவன் தான் வேணும்னு ஒரே முச்சா சொல்லிடுறாங்க. மன்னர் விருப்பமும் மக்கள் தீர்ப்பும் ஒன்னா இருக்கிறதால வல்லவனை ராஜ பிரதிநிதியாக இருக்கணும்னு சொல்லி அவருக்கு பிரதிநிதி சின்னத்தை மன்னர் கொடுக்க, சுந்தரன் ராஜ பிரதிநிதி வாழ்கன்னு கோஷம் போட மக்களும் வாழ்த்துறாங்க. மன்னர் பயணம் கிளம்புறதுக்கு முன்னாடி மங்கம்மா கிட்ட சொல்லிட்டு போக, நல்லது அப்பான்னு அவரோட காலில விழுந்து வாங்கி ஆசீர்வாதம் வாங்குறாங்க கர்ப்பமா இருக்கிற மங்கம்மா. அதே சமயம் ராஜேந்திர பூபதி தன்னோட மகள் மகாதேவி கிட்ட, மகாதேவி போயிட்டு வரேன், பிறந்த இடத்தோட பெருமைய புகுந்த இடத்துல காப்பாத்துன்னு அறிவுரை சொல்றார். கர்ப்பமா இருக்கிற மகாதேவியும் அவங்களோட அப்பாவோட காலில விழுந்து வணங்குறாங்க. பீரங்கிகள் முழங்க சோழ மன்னரும் ராஜேந்திர பூபதியும் சோழ நாட்டுல இருந்து பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. நல்லபடியா மகாதேவிக்கும் மங்கம்மாவுக்கும் ஆண் குழந்தை பிறக்குது. 2 பேரும் சந்தோஷமா ஒற்றுமையா மன்னர் சுந்தரனோட பாட்டு பாடி தங்களோட குழந்தைகள் பிறந்ததை கொண்டாடுறாங்க. இதுக்கு மேல கதை எப்படி போகும் தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.